பாடி சிவன் கோவில் வந்து 3 நாள் திருவிழா நடக்க போகுது நண்பர்களே. பாட்டி ஜெகன் ஜோதியா இருக்க போது அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள். இன்னைக்கு வந்து டேட் என்னன்னா 25 நண்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தான் வந்து எல்லாரும் காப்பு கட்டி எல்லாரும் கோவிலே வந்து தங்கிப்பாங்க. அப்புறம் 3 நாள் கழிச்சு 27ஆம் தேதி வந்து வேல்குட்டி, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால 27ஆம் தேதி பாருங்க, அதை நான் vlog எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நல்லா சூப்பரா இருக்கும். அந்த பாட்டியே வந்து ஜெகன் ஜோதியா இருக்கும் நண்பர்களே. அது இல்லாம என்னோட 3 ஃப்ரெண்டுங்க வேற, கோகுல், திலீப், முகேஷ், அவங்க எல்லாருமே வந்து வேல் குத்தி மாலை போட்டு வேல் குத்தி எல்லாமே பண்ண போறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு வந்து அங்க இருக்கானுங்க, அவனுங்களும் இப்ப கூப்பிட்டானுங்க. இது பரதநாட்டியம் அப்புறம் நிறைய விழாக்கள்லாம் நடக்க போதா. நல்லா லைட் எல்லாம் போட்டு பயங்கரமா வச்சிருக்காங்க. அது எல்லாமே நம்ம போய் பார்க்கலாம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் போடுங்க. எல்லாரும் லைக் போட்டுங்க, கமெண்ட்ல ஹைப் பண்ண ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. வாங்க போயிட்டு பாடி சிவன் கோவில் ஃபர்ஸ்ட் டே எப்படின்னு பாத்துடலாம். வாங்க போலாம். அது காஸ்டியூம் எப்படி இருக்குது? எஸ்தட்டிக்கா இருக்குதா? இன்ஸ்டாகிராம் பார்த்து இது பண்ணிக்கிறேன். அதெல்லாம் இல்ல, இந்த பேண்ட் நான் கருப்பு பேண்ட் போலான்னு நேரம் துவச்சு போட்டுச்சு எங்க அம்மா. அதனால வெள்ளை கலர் பேண்ட் ஒன்று போட்டு போறேன் நண்பர்களே. வாங்க வாங்க போலாம். A few moments later. கைஸ், நான் இப்பதான் வந்து ரீச் ஆனேன். எல்லாரும் எங்கேயும் வேல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ போறாங்க நண்பர்களே. என்னன்னு தெரியல. நான் போயிட்டு உங்களுக்கு பைக்லாம் நிறுத்திட்டு நான் கண்டினியூ பண்றேன். நண்பர்களே வந்தாச்சு. நம்ம இப்போ எங்க போறோம்? ஊர்வலமா நண்பர்களே. இப்போ எல்லாருமே வந்து என்ன எடுத்துட்டு போறாங்க? வேல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து ஊர்வலம் போறாங்க நண்பர்களே. பாடியே ஃபுல்லா வந்து ஒரு ரவுண்ட் ஃபுல்லா சுத்திட்டு வராங்க. எல்லாரும் போயிட்டு இருக்கோம். இவருங்க கோகுல் வந்தா. கோகுல் ஹாய் சொல்லு. திலீப் திரும்பி ஒரு ஹாய் சொல்றா மக்களுக்கு. உங்கதான் நண்பர்களே திலீப். கைஸ், அவன் கொஞ்சம் கூச்சப்படுறான். ஆனால் நமக்கு இந்த கூச்ச நாச்சங்கள்லாம் கிடையாது. கோகுல் எல்லாரும் ஒரே காஸ்டியூம் இருக்கீங்க. நான் மட்டும் ஏதோ வித்தியாசமா இருக்கேன் நண்பர்களே. நடந்து போயிட்டே இருக்கும் நண்பர்களே. எங்கேயும் ஃபுல் பாடியும் சுற்றுறாங்க. என்னால் முடியல, டயர்டாக இருக்கு. ஆனால் அவங்க எல்லாரும் தெம்பா நல்லா சாமி பக்தியாக எல்லாரும் சூப்பராக போகிறாங்க நண்பர்களே. ஏய், இந்த ஸ்ட்ரீட் பயங்கரமாக இருக்கேடா. கைஸ், இது வந்து கோகுல் ஏரியாவா? இருக்க தெருடா. நீ இருக்க தெரு, அதனால கெத்தா இருக்குல்ல. கோவில் கிட்ட வந்துடும். கோவில் இப்போ காட்டுறேன். ஃபுல்லாக செம்ம டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. காட்டுறேன் நான். மக்களே, கோவிலுக்குள்ள போக போகிறோம். எவ்வளோ பேர் அடையப்பா. கைஸ், இங்கே வந்து ஸ்டேஜ் போட்டு பரதநாட்டியம் ப்ரோக்ராம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டு வந்தோம்ல, வந்து கோவிலையும் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கலாம் நண்பர்கள். நம்ம கைஸ், இந்த இடம் தான் வந்து பரதநாட்டியம் ஆடுறது இடம். கைஸ், என்னோட இன்னொரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் பார்க்குறீங்களா? இவன் தான் நண்பர்களே முகேஷ். ஹாய் சொல்றா. எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கியா? மாலை போட்டுருக்கான். கழிச்சு பார்க்குறேன் ஒருத்தனை. மாலை போட்டிருக்கான், வேல் குத்த போகிறான். அதெல்லாம் நீங்கள் வந்து 27ஆம் தேதி பார்ப்பீங்க அந்த விளாகு. ஒரு வார்த்தைகள் மக்களுக்கு ஏதாவது சொல்றியா? என்ன சொல்றது? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றிடா. கைஸ், எங்க கூட ஒரு புது சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் ஜாயின் ஆயிருக்காரு. அவருக்கு பயங்கரமான இன்டர்வியூ போட்டு தான் வரணும். வாங்க ஹரி. சரி, வந்தாலே ஒரு பக்கம் முகத்தை தான் நண்பர்களே அவன் காட்டுவா. நண்பர்களே, ஹரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான். ஒரு வார்த்தைக்கு உங்களுக்காக பேசுற ஹரி. நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன். நேற்று பிறந்து
கைஸ் இப்போ நான் வந்து என்ன வீட்டில் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரௌசர் கழிச்சு பேண்ட் போட்டு கால் பண்ணோம். உடனே சிவன் கோயிலுக்கு வரையாடா கொஞ்சம் நம்ம பேசணும் சீக்கிரட்டா. ஆமா என்னடான்னு கேட்டா ஹாட்ஸ்பாட் 2 வந்துருக்கு சிவன் கோயிலுக்கு வாடா கொஞ்சம் அப்படின்னு பேச பேச எங்கெங்கயோ போயிடுறான் இவன், என்ன தெரியல. அது மைண்ட் டைவர்ட் ஆகுது, என்ன தெரியல. ஒரு இடத்துல நிலையா நிக்க மாட்டேன். காளான் சாப்பிட வந்துடும். காளான் எல்லாருக்கும் வந்துடுச்சு. நீ சாப்பிடு. நாங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க. நாங்கள் எல்லாருமே வந்து ஒரே ஸ்கூல் தான் நண்பர்களே, ஒரே கிளாஸும் படித்தோம். அதுக்கப்புறம் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு விட்டோம். ஹரி பேச போகிறான். ஹரி பேச்சுக்கு தான் வெயிட்டிங்கே இங்கே. அங்கே 3 சாமியாரும் பேசுகிறாங்க. இங்கே நாங்கள் 2 பேரும் மாலை போடல, நாங்கள் இங்கே ஜாலியாக கத்திட்டு கிடக்குறோம். அவங்க எல்லாரும் பானிபூரி எல்லாருக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இங்கே வந்து அங்கே பரதநாட்டியம் நடந்துட்டு இருந்தது, அது பார்க்கலான்னு பார்த்ததுக்குள்ள எல்லாருக்கும் பசிக்கு தின்றாங்க. இங்கே வந்துட்டோம் நண்பர்களே. நான் பேசுன்னு வச்சுக்கோங்களேன், வர பாதி சேலரி எனக்கு கொடுத்துருவாங்க. பேச வேடா. காலன் எப்படி இருக்காரு? காலம் நல்லா இருக்கு. சிவன் கோயிலுக்கு வர சொன்னாங்க, வந்துட்டேங்க. ஐஸ் வந்துட்டு நான் வர லைட்டா சீன் போடுவேனா, அதாவது கொஞ்சம் புல்லட் எடுத்து வந்துட்டேன். புல்லட் வந்து காட்டுவேன் அவங்களுக்கு. அப்புறம் காட்டுறானே ப்ரொமோஷன். அதில் வந்து கிஸ்மி அப்படின்னு ஒரு எதுக்கு அது கிஸ்மி அப்படின்னு ஒரு பொம்மை ஒட்டியிருக்கான். அந்த பொம்மை இப்போ நாங்கள் வந்து அங்கே அந்த வண்டியில் இருக்குமா இருக்காதான்றது தான் டாஸ்கே. இப்போ இருக்குமா இருக்கதா டாஸ்க். ஆமா, யாராவது இப்போ யார் வேணாலும் எடுத்துட்டு போகலாம் நண்பர்களே. அங்கே வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றாங்க, வாடா அப்படின்னு கூப்பிட்டான் சிவன் கோயிலுக்கு. இவன் கூப்பிடும்போது வந்து நீ வந்து என்னடா பண்றீங்க அதெல்லாம் சொல்லியாச்சு. சரி, என்ன பண்றீங்கன்னா ஊர்வலம் போயிட்டு இருக்குடா அப்படின்னா, ஊர்வலம் வந்து நமக்கு செட் ஆகாது, ஏன்னா நடக்கணும். வயசாயிடுச்சு நண்பர்களே, இவனுக்கு தொப்பை போட்டா ஒரு மாதிரி அங்கிள் ஆயிட்டான். ஹரி அங்கிள் ஆயிட்டான். ஆனா ட்ரெஸ் போட்டா தெரிய மாட்டேங்குது, ஆனா ட்ரெஸ் இல்லாம பார்த்தா தான் தெரியுது. தப்பாக்குதுண்ணா. வந்து ட்ரெஸ் போட்டா ஒல்லியா இருக்கா, ட்ரெஸ் இல்லாம பார்க்கும்போது அது நான் மட்டும் பார்த்தேன். சட்டை அப்படிலாம் ஒண்ணு இல்லை. நான் வந்து இப்போ வந்து 4 கிலோ நான் இழைச்சிருக்கேன். அப்படியாடா? ஆமா. ஜிம்மு போறியா? வீட்லயே பண்றியா? 5:30 மணிக்கு எந்திரிச்சு பண்ணா. 5:30 மணிக்கு எந்திரிச்சு பண்ணா. 5:30 மணிக்கு கிரவுண்ட்ல இருப்பேன்டா. எந்திரிச்சு அங்க போய் 7 ரவுண்டு நடப்பேன். 3 ரவுண்டு ஓடுவேன். மொத்தம் 10 ரவுண்டு ஆயிடுச்சா. அந்த கிரவுண்டு வந்து ஒரு 1 கிலோமீட்டர். அந்த கிரவுண்டு இது வந்து 10 ரவுண்டு. அப்போ 7 கிலோமீட்டரா? போயிட்டு வர வழியில் ஒரு க்ரீன் டீ. ஓகேவா, வெறும் வயிற்றுல க்ரீன் டீ குடிச்சு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்து தம்பிள் செலுத்தி எக்ஸசைஸ் ஃபுல்லாக பண்ணிட்டு. அதான் ஆம்ஸ்லாம் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு நண்பர்களே இவனுக்கு. நானும் கொஞ்சம் ஒல்லி ஆகிட்டேன், இன்னும் நிறைய ஒல்லி ஆகணும். எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ எதுக்கு நான் இங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஊருவெல்லாம் சுற்றிட்டு இருக்கு, சுற்றி முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் யாரை போத்தீஸ். இப்படி டைவர்ட் ஆகக்கூடாது, ஒரே கான்சென்ட்ரேஷனாக இருக்கணும் நம்ம. ஆனால் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுதுதான் சரி. ஓகே வர சொல்லியிருந்தாங்க. சரி, ப்ளூ ஓகேவா? என்ன சொன்ன? ஏன் ஆட்டிட்டு இருக்க எப்படி? சரி, இந்த பக்கம் வா. வந்தா ஒரு மாதிரி இவனை என்ன பண்றது தெரியல. இது ரைட் பக்கம் மட்டும்தான் இவன் மூஞ்சி திரும்பி இருக்கு. பேசும்போது இப்படிதான் இருக்கும் பாருங்களேன். பேசுங்க, அது வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு. இப்படியே பேசி பழக்கம். போட்டோ கூட அதாவது அப்படி இல்லடா, கேர்ள்ஸ் பேஸ் பண்ணி பேசும்போது லெஃப்ட்ல பார்த்து பேசினாதான். சரி, இப்போ நான் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நிக்கிறேன். இப்படிதான் என்னடி பண்ற அப்படி பேசுறேன். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பேசினா நான் வேற மாதிரி இருப்பேன். நான் தப்பாக்குதுண்ணா. வீட்டுல எல்லாம் பாப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். அதனால கொழுப்பாயிடுச்சு நண்பர்களே இவனுக்கு. சரி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணலான்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் ஊருக்குள்ளலாம் முடிச்சுட்டு சிவன் கோயில்கிட்ட வந்துட்டு கால் பண்ணுங்கடா அப்படின்னு. கால் பண்ணால் நான் புல்லட் எடுத்துட்டு சீன் போட்டு வந்துட்டேன் அப்படி. ஆமாம். இப்போ என்ன பயமாக இருக்குன்னா, ஒரு பொம்மை வச்சுருப்பேன் அதில், யாரோ எடுத்துருவாங்களோ. இன்னும் ஆல்ரெடி ஒரு பொம்மை வச்சுருந்தேன், அது யாரோ எடுத்துட்டாங்க. அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது. கொஞ்சமா? அதுதான் நம்மளுக்கு பயமே. இப்போ இவனுக்கு எத்தனை ரவுண்டு முடிச்சிருக்கானுன்னு தெரியல. எல்லாம் இங்கே சாப்பிட்றாங்க. பானிபூரி நல்லா இருக்கா?
நண்பர்களே டே 1 திருவிழாவில் இதுதான் நண்பர்களே நடந்தது. நாளைக்கு வந்து வேல் பூஜை அதெல்லாம் நடக்குமா, அதுக்கப்புறம் 3ஆம் தேதி வந்து வேல் குத்துறது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் நண்பர்களே. ஸோ என்ன எதுன்ட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். ஸோ டே 2 வருமா தெரியல, ஆனால் டே 3 உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஹரி இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் அப்லோட் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா இந்த விஷயத்தை வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு திருவிழா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சீக்கிரமாக நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணி போகிறேன் நண்பர்களே. மழை வந்து ரொம்ப பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இவங்க வந்து இப்போ எல்லாருமே வந்து காப்பு கட்டிட்டாங்க. காப்பு கட்டிட்டா வந்து இங்கே கோவிலில் தான் வந்து தங்கணும். இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து மழை பெஞ்சு இது பாருங்க இந்த இடம், அப்புறம் எல்லா இடமும் இந்த வருஷம் தான் வந்து மழை பெய்யுது. மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக வந்து மழை பெய்யுது. இப்போ கூட தூரல்லாம் பேஞ்சிட்டே இருக்கு. உள்ளே நல்லா தூரல் சமாளிச்சிட வேண்டியது. தூரல் பேஞ்சிட்டு இருக்கு, உள்ளெல்லாம் பேஞ்சிட்டு இருக்காம பார்த்துக்கோங்க. மழை நல்ல வேலை எதுவும் நாங்கள் எந்த வேலைக்கும் நாங்கள் போகல. ஆமாம், நான் வந்து இரும்பு தூக்க போகிறேன். இது வந்து இந்த மாதிரி யூடியூப்ல ஏதாவது பேசிட்டு இருப்போம். அதனால வெளியில எல்லாருக்கும் இப்போ வந்து கோவிலில் தான் தங்குவாங்க. காப்பு கட்டிட்டா வந்து 3 நாள் வந்து இங்கே தான் இருக்கணும். பாடி சரௌண்டிங் தாண்டி எங்கேயுமே போகக்கூடாது. அதனால் கோவிலில் தான் தங்குவாங்க. 3 வேளையும் சாப்பாடு இங்கேயும் போட்டுருவாங்க. இப்போ அந்த சாப்பாடு ஏதோ புலாவ் ஏதோ போடுறாங்க, அதுவும் எல்லாம் போய் சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காது. புலாவுடா, புலாவா? இப்போ எல்லாம் அதான் நண்பர்களே இந்த டே 1ல இப்போ இவங்க எல்லாரும் வருது. ஆமா, இப்போ பாருங்களேன் எவ்வளவு மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது. இப்போ எப்படி அவங்க எல்லாரும் இருக்க போறாங்கன்றது தெரியல. இன்னைக்கு அவங்க டாஸ்க் இந்த வருஷம் தான் மழை பெய்யுது திருவிழா. இந்த வருஷம் மட்டும் தான் மழை பெய்யுது. ஏன்னா போன வருஷம் வந்து நான் வரல. அதாவது புது மனிதர்கள், நல்ல மனிதர்கள் அந்த மாதிரிலாம் பார்த்தா மழை வரும், அப்படியே போயிடும். நல்ல புது மனிதர்கள் சொல்லலாம், நல்ல மனிதர்கள் இருக்கும்போது தான் இது. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்க நண்பர்களே, இந்த இடத்துல தான் வந்து தீ மிதிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. இந்த ஏரியாவும் இப்போ காலியாக இருக்குல்ல, நல்லா ஜகன்னு கூட்டமாக இருக்க போகுது. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆள் போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். எல்லாம் லைக் போட்டு ஹைப் பண்ண ஒரு ஆசை கொடுத்துருங்க. ஹரி பாய் சொல்லிடுறேன் அப்படி. அதுவும் இல்லாமல் யாரும் இந்த கிஸ்மி பொம்மையை எடுத்துகிட்டு போகல நண்பர்களே.